ஆசியாவில் 2 மிகப்பெரிய வல்லரசான நாடுகள் காணப்படுகின்றது. ஒன்று உலகினுடைய தொழிற்சாலை என்று சொல்லப்படுகின்ற சீனா மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகவும் உயர்வான இடத்தில் இருக்கின்ற ஜப்பான். இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார உறவுகள் காணப்பட்டாலும் இந்த 2 நாடுகளின் இதயத்துக்குள்ளும் ஆறாத வடுக்கள் துடித்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாடு அமைதியினையும் வளர்ச்சியினையும் கொண்டாடுகின்ற பொழுது மற்றொரு நாடு அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இரத்த வரலாறினை கேள்வி கேட்கின்றது. சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் 1937ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த மோதல் வெறும் எல்லை பிரச்சனை மட்டுமல்ல, அது வரலாற்றின் ஒரு தடயம். நாம் இன்று பயணிக்கப் போவது 1937ஆம் ஆண்டு நடந்த அந்த கரைபடிந்த நாட்களுக்குத்தான். அந்த 6 வாரங்கள் சீனாவினுடைய நான்ஜிங் நகரில் அப்படி என்னதான் நடந்தது? ஜப்பானின் தலைநகரான டோக்கியோவில் ஒரு அமைதியான இடத்தில் இருக்கின்ற ஜாசுகுனி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயம் எதற்காக சீனர்களுடைய தூக்கத்தை கெடுக்கின்றது? இன்றைய இந்த பதிவில் இந்த வரலாற்று சம்பவங்கள் தொடர்பான தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், எதற்காக ஜப்பான் சீனாவினை தாக்கியது என்று. ஒரு சிறிய தீவான ஜப்பான் வேகமான தொழில்மயமாக்கலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுக்கு இரும்பு, நிலக்கரி, ரப்பர் போன்ற கனிய வளங்கள் அதிகளவில் அப்பொழுது தேவைப்பட்டது. அந்த வளங்கள் துரதிர்ஷ்டவசமாக ஜப்பானிடம் இருக்கவில்லை. அந்த வளங்கள் சீனாவில் கொட்டி கிடந்தது. இது ஜப்பானின் கண்ணை உறுத்த தொடங்கியது. இதே காலப்பகுதியில் ஆசியாவின் பல பிரதேசங்கள் ஐரோப்பியர்களுடைய கட்டுப்பாட்டிலும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலும் காணப்பட்டது. இதனை சாட்டாக வைத்து ஜப்பான் ஆசியாவினை ஆசியர்கள்தான் ஆள வேண்டுமென்ற ஒரு பொய்யான கோஷத்துடன் சீனா மீது போரினை தொடுத்தது. இதற்கு பின்னால் உண்மையில் மறைந்திருந்தது சீனாவினுடைய அந்த வளங்களை கொள்ளையடிப்பது மட்டும்தான். 1937ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொழுது சீனாவின் தலைநகராக இருந்த நான்ஜிங் என்ற பிரதேசத்தினை நோக்கி ஜப்பானிய படைகள் முன்னேறி வந்தன. ஏற்கனவே சீனாவினுடைய அரசியலில் பல்வேறுபட்ட குழப்பங்கள் காணப்பட்டதாலும் சீன இராணுவத்தினரிடம் நவீனகரமான ஆயுத தளவாடங்கள் இல்லாத காரணத்தாலும் ஜப்பானினை சீன படையினரால் எதிர்க்க முடியவில்லை. அதிகளவான சீன படையினர் ஜப்பான் இராணுவத்திடம் சரணடைந்தனர். நான்ஜிங் நகரினை கைப்பற்றி 6 வாரங்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஜப்பான் இராணுவத்தினர் கண்மூடித்தனமான படுகொலைகளில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஜப்பானிடம் சரணடைந்த சீன இராணுவ சிப்பாய்களை சுட்டு கொன்றனர். கிட்டத்தட்ட 6 வாரங்களில் ஜப்பான் படைகள் 2 தொடக்கம் 3 லட்சம் சீனர்களை கொன்றொழித்ததாக சொல்லப்படுகின்றது. இதனைவிட இந்த நகரில் காணப்பட்ட இளம்பெண்களும் தாய்மார்களும் ஜப்பானிய இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனால் தான் ஜப்பானின் இந்த படையெடுப்பினை ரேப்பிங் ஆஃப் நான்ஜிங் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகின்றது. சுமார் 6 வாரங்களில் 2 தொடக்கம் 3 லட்சம் சீனர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது சீனர்கள் மீது ஆறாத ஒரு வடுவினை ஏற்படுத்திவிட்டது. நான்ஜிங் நகரில் அப்பொழுது இடம்பெற்ற வன்முறைகளை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அந்த சூழலை நேரில் கண்ட அமெரிக்க மிஷனரி மினி வோட்டரின் தனது நாட்குறிப்பில் இப்படி பதிவு செய்துள்ளார். அமைதியான வீடுகளுக்குள் ஜப்பானிய படைகள் புகுந்தன. அந்த வீடுகளில் இருந்த பெண்கள் மனிதாயமானமற்ற முறையில் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டனர். அவர்கள் அலறிய சத்தமும் கண்ணீரும் அந்த நகரத்தையே உலுக்கியது. ஜப்பானிய படைகளின் தாக்குதலுக்கு உயிர் தப்பிய ஒரு பெண்ணான லியூ சூயிங் என்பவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம் இன்று நம்மை உறைய வைக்கின்றது. 7 மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்மணி தப்பிச் செல்ல முயன்ற பொழுது ஜப்பானிய படைகள் அவரை சுவர் ஒன்றில் மோதி மயக்கமடைய செய்தனர். அவர் சுயநினைவு திரும்பிய பொழுது ஜப்பானிய படைவீரர்கள் சிலர் அந்த பெண்ணினுடைய ஆடைகளை கிழிக்க முயன்றனர். இதிலிருந்து தப்புவதற்காக தனது எதிர்ப்பை காட்டிய அந்த பெண் மீது 37 தடவைகள் கத்தியால் குத்தியிருக்கின்றனர். ஆனால் அவர் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்திருக்கின்றார். தனது உடம்பில் இருக்கின்ற அந்த வடுக்கள் என்னுடைய இனத்தின் அழியாத சாட்சி என்று அவர் கண்ணீர் மல்க அந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். இன்னொரு சீன பெண்மணி ஜப்பான் இராணுவத்தினருடைய அட்டூழியம் பற்றி கூறுகின்ற பொழுது தன்னை ஒரு குகைக்குள் இழுத்துச் சென்று அடைத்து வைத்து தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவுக்கு தன்னை உட்படுத்தியதாக கூறியிருந்தார்.
இறுதியாக அந்த பெண்ணினுடைய கையை ஒரு மரத்தில் கட்டி அந்த பெண்ணை அவர்கள் நிர்வாணமாக்கி ஒரு ஆற்றில் எறிந்திருக்கின்றார்கள். அந்த பெண்ணும் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்திருந்தார். உயிர் தப்பிய அந்த பெண்மணி பல ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் ஒன்றில் வாக்குமூலம் வழங்குகின்ற பொழுது இப்படி சொல்கின்றார்: என் கண்முன்னே அவர்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்கள். என் குழந்தையை காப்பாற்ற நான் போராடிய பொழுது அவர்கள் என்னை ஈனப்பிறவியாக நடத்தினார்கள். அன்று முதல் ஒரு பெண்ணாக நான் இழந்தது வெறும் உடல் சார்ந்த காயங்கள் மட்டுமல்ல, என் ஆன்மாவே சிதைந்து போனது. இதுபோன்ற ஆயிரக்கணக்கான சீன பெண்களின் மௌனமான அழுகுரல்கள் இன்று வரை வரலாற்றின் பக்கங்களில் இரத்தக்கரையாக பதிந்துள்ளது. ஆனால் ஜப்பானில் உள்ள சில தீவிரவாத அரச தலைவர்கள் இதனை மறக்கின்றார்கள். ஆனால் சீனாவின் ஒவ்வொரு தலைமுறையும் நான்ஜிங் நகரில் நடந்த அந்த படுகொலையை தங்களுடைய இதயத்தில் ஒரு ஆறாத வடுவாக இன்று வரை சுமந்து வருகின்றனர். நான்ஜிங் நகரின் வடுக்கள் ஒருபுறம் இருக்க, டோக்கியோவின் மையப்பகுதியில் அமைதியாக இருக்கின்ற ஜாசுகுனி ஆலயம் இன்னொரு அரசியல் புயலை கிளப்பியிருக்கின்றது. 1869ஆம் ஆண்டு பேரரசர் மீஜியால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஜப்பானுக்காக போரிட்டு இறந்த வீரர்களின் ஆன்மாவை புனிதப்படுத்தும் இடமாக கருதப்படுகின்றது. அமைதியாக இருக்க வேண்டிய அந்த இடம்தான் ஆசியாவின் அரசியல் புயல் மையங்கொள்கின்ற ஒரு இடமாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. 1978ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 14 ஜப்பானின் முக்கிய தலைவர்களுடைய பெயர்களும் இந்த கோவிலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இங்கிருந்துதான் சீனாவுக்கும் ஜப்பானுக்குமான அரசியல் காழ்ப்புணர்வு மிகவும் உச்சநிலையை அடைந்தது. ஒவ்வொரு முறையும் ஜப்பானிய அரசியல்வாதிகள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடாற்றுகின்ற பொழுது இதனை சீனா தன் மீது கத்தியால் குத்துவது போல உணர்கின்றது. சீனர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: நீங்கள் வழிபடுவது தியாகம் செய்த தியாகிகளை அல்ல, எங்கள் மக்களை கொன்ற குற்றவாளிகளை. இதுவரும் வழிபாடா அல்லது வரலாற்றினை திருத்த நினைக்கும் அரசியலா? ஒரு நாட்டினுடைய அடையாளம் இன்னொரு நாட்டின் காயத்தின் மீது கட்டப்படலாமா? இந்த முரண்பாடுதான் இன்று கிழக்காசியாவில் பெரும் பதட்டத்தினை ஏற்படுத்தி வருகின்றது. இப்பொழுது ஒரு கணம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். சீனா ஜப்பான் இடையிலான இந்த மோதல் வெறும் எல்லை பிரச்சினை மட்டுமல்ல, இது நீதி மற்றும் அங்கீகாரம் தொடர்பான போராட்டம். வரலாற்றின் ஒரு பக்கத்தில் நடந்த கொடுமைகளை பாதிக்கப்பட்ட இனம் ஒருபொழுதும் மறப்பதில்லை. இந்த இடத்தில்தான் இதனை ஈழத்தமிழர்களுடைய பலியுடன் ஒப்பிட வேண்டியிருக்கின்றது. நான்ஜிங் நகரில் படுகொலை செய்யப்பட்ட சீன மக்களுக்காக சீனர்கள் நீதிக்காக ஏங்குவது போலத்தான் ஈழத்தில் நடந்த போரில் தங்களுடைய உறவுகளை இழந்த தமிழர்களும் இன்றும் நீதிக்காகவும் நடந்த உண்மைகளை உலகம் அங்கீகரிக்க வேண்டுமென்றும் ஏங்குகின்றார்கள். ஜப்பான் தனது போர்க்குற்றங்களை முழுமையாக ஒப்புக்கொண்டு அந்த பக்கங்களை திருத்திக் கொள்ளாமல் ஜசுகுனி போன்ற இடங்களை புனிதப்படுத்துவது சீனர்களுக்கு எவ்வாறு எரிச்சலையும் ஆத்திரத்தினையும் உருவாக்குகின்றதோ அதுபோன்ற ஒரு எரிச்சலும் வலியும் தான். இனப்படுகொலை நடந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அதை மறப்பதையும் அந்த இடங்களை கொண்டாடுவதையும் ஈழத்தமிழர்கள் உணர்கின்றார்கள். மறந்து விடுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லுவது மிக எளிது. ஆனால் தழும்புகள் உள்ளவர்கள் அதை எப்படி மறக்க முடியும்? வரலாற்றை மூடி மறைப்பது காயத்தை ஆற்றாது, மாறாக அது ஆறாத புண்ணாகவே நீடிக்கும். ஒரு இனத்தின் வலியையும் நீதிக்கான தாகத்தையும் மறப்பது மீண்டும் ஒரு மோதலுக்கு விதையிடுவதைப் போன்றது. வரலாற்றினை எதற்காக நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும்? உண்மையில் அது பழிவாங்குவதற்காக அல்ல, ஏற்கனவே நடந்த தவறுகள் மீளவும் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் வரலாற்றினை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நான்ஜிங் என்றாலும் முள்ளிவாய்க்கால் என்றாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: எங்கள் வலியை அங்கீகரியுங்கள். ஆனால் வரலாறு என்பது பெரும்பாலும் வெற்றியாளர்களின் கைகளிலேயே இருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு தேவையானதை எழுதிவிட்டு மற்றவற்றை மறைத்து விடுகின்றார்கள். காலத்தின் குரல் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலேயே இருக்கின்றது. வரலாற்றின் வடுக்களை கழுவுவது மன்னிப்பால் மட்டும்தான் முடியும். மறைப்பதால் அதனை ஒரு காலமும் சாத்தியமாக்க முடியாது. நீங்கள் ஜப்பானின் இடத்தை யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் முன்னோர்களை போற்ற நினைக்கிறார்கள்.
ஆனால் அந்த முன்னோர்கள் செய்த குற்றங்களை என்ன செய்வது? நீங்கள் சீனாவின் இடத்தை யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கண்ணீரை துடைக்க நினைக்கிறார்கள். இதில் யார் பக்கம் சரி? அல்லது வரலாறு என்ற வார்த்தைக்கு பின்னால் நாம் அனைவரும் கைதிகளா என்ற கேள்வி தவிர்க்க முடியாததாகிவிடுகின்றது. 100 ஆண்டுகளானாலும் சில காயங்கள் ஆறவே ஆறாது. அந்த காயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் அமைதிக்கான முதல் வழி. வரலாற்றினை மூடி மறைப்பது ஒரு பொழுதும் அமைதியை தராது. அது வெறுப்பை மட்டும்தான் வளர்க்கும். வரலாற்றினை ஞாபகம் வைத்திருப்பது சரியா அல்லது மறைப்பது சரியா என்ற விவாதம் இன்று வரை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. நான்ஜிங் நகரில் நடந்த படுகொலைக்கும் ஈழத்தில் நடந்த படுகொலைக்கும் இடையில் ஏதாவது ஒற்றுமை தெரிகின்றதா? அப்படியாயின் அதனை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.